இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். 9,000 இந்தியர்கள் நிலை. இந்தியர்கள் பாதுகாப்பு முதல் எரிபொருள் போக்குவரத்து வரை ஈரான் அதிபருடன் மோடி பேச்சு. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கலந்துரையாடினார். ஈரானில் வன்முறை அதிகரிப்பு, பொதுமக்கள் உயிரிழப்பு மற்றும் உட்கட்டமைப்பு சேதங்கள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்தார். இதுகுறித்து பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாவது: மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரும் கடுமையான நிலை குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் தொலைபேசியில் பேசினேன். அங்கு அதிகரித்து வரும் பதற்றம், பொதுமக்கள் உயிரிழப்பு மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தேன். மேலும் வெளிநாடுகளில் உள்ள இயந்திரங்களின் பாதுகாப்பும் பொருட்கள் மற்றும் எரிசக்தி போக்குவரத்து தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன். பிரச்சினைக்கு போர் தீர்வல்ல, பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலமே தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் என பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் ஈரானில் சுமார் 9,000 இந்தியர்கள் உள்ளதாகவும் அவர்களின் பாதுகாப்புக்காக இந்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஜெய்சங்கரின் மாஸ்டர் பிளான். ஆர்மூஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்களுக்கு வழிவிட்ட ஈரான். மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருவதால் போர் பதற்றம் 2வது வாரத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறது. அத்துடன் வளைகுடா பிராந்தியத்தின் மிக முக்கிய கடல் வழியான ஆர்மூஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகின் பல்வேறு நாடுகளில் கச்சா எண்ணெய் வரத்து குறைந்ததால் சமையல் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மெல்ல முடங்க துவங்கியுள்ளது. நம் நாட்டிலும் சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகள் மூடப்பட்டு வருகின்றன. அதே சமயம் பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தையில் கேஸ் சிலிண்டர் விற்பதை தடுக்க மத்திய அரசு அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டத்தை அதிரடியாக அமல்படுத்தியது. நிலைமை படிப்படியாக சீராகும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் ஆர்மூஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு வரும் எண்ணெய் கப்பல்கள் பயணிக்க அனுமதி தருமாறு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை தொடர்பு கொண்டு பேசினார். இதில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து இந்தியாவுக்கு வரும் எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியாக செல்வதற்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் LNG எனப்படும் திரவமயமாக்கப்பட்ட எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல்கள் தடங்கலின்றி மேற்காசியாவிலிருந்து நம் நாட்டிற்கு வந்து சேரும். அந்த வகையில் சவுதி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட எண்ணெய் கப்பல் மும்பை துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அரசு அனுமதி அளித்தாலும் அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்களால் ஆர்மூஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கையுடன் கப்பல்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோடிக்கு எதிராக திமுக சதிவலை. பாஜக தலைவர்கள் மெத்தனம், தொண்டர்கள் அதிருப்தி. சமையல் கேஸ், பெட்ரோல் தட்டுப்பாடு என வதந்தி வேகமாக பரவி வருகிறது. இதை தடுக்க தமிழக பாஜக தலைவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது அக்கட்சி தொண்டர்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 2 வாரங்களாக ஈரான், இஸ்ரேல் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் கடந்த 9ஆம் தேதி சமையல் கேஸ் தட்டுப்பாடு என தமிழகத்தில் வதந்தி பரவியது. இதை திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சிகளும் பெரிதுபடுத்தினர். மத்திய பாஜக அரசும் பிரதமர் மோடியும் நிலைமையை சமாளிக்க தேவையான முன்னேற்பாடுகளை செய்யவில்லை. அதனால் மக்கள் அவதிப்படுகின்றனர் என செய்தி பரப்பினர். இதையடுத்து மக்களிடம் பதற்றம் தொற்றிக்கொண்டது. ஒரே நேரத்தில் பல லட்சம் பேர் சமையல் கேஸ் சிலிண்டருக்காக பதிவு செய்தனர். உடனுக்குடன் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டது. ஆனால் சமையல் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசலுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை. வதந்தி காரணமாக ஒரே நேரத்தில் மக்கள் குவிந்து தேவையை விட அதிகமாக பெட்ரோல், டீசல் வாங்குவதாலும் சமையல் கேஸ் முன்பதிவு செய்வதாலும் செயற்கையாக தட்டுப்பாடு உருவானது. இதன் உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த தமிழக பாஜக தலைவர்கள் எந்த முயற்சியும் எடுக்காததால் அக்கட்சி தொண்டர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை, நானே ஒரு டீலர் தான் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சமாளிப்புக்காக கூறினாலும் மேற்காசிய போரால் அச்சப்பட வேண்டாம் என திருச்சியில் பிரதமர் மோடி பேசியதை கூட பாஜகவினர் மக்களிடம் கொண்டு சேர்க்காதது வருத்தம்தான் என பாஜகவினர் புலம்புகின்றனர்.
திமுக அரசை கண்டித்து அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமைகளை தடுக்காத திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது அறிக்கையில், திமுக அரசு பதவியேற்றது முதல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிட்டது. தமிழகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, தனியாக வசிக்கும் முதியோர் மீது தாக்குதல், வழிப்பறி போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. தமிழகத்தில் நடக்கும் மக்கள் விரோத செயல்கள் அனைத்தையும் முதல்வர் ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பது வேதனை தருகிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேஜா கூட்டணி சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதேபோல தமிழகத்தில் பெண்களை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா சார்பில் வரும் 15ஆம் தேதி மாவட்டம் தோறும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரனும் அறிவித்துள்ளார். மார்ச் 15 டெல்லியில் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சிபிஐ விசாரித்து வருகிறது. சம்பவத்தின் போது இருந்த காவல்துறை அதிகாரிகள், கரூர் கலெக்டர், மாவட்ட எஸ்பி, ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், சிகிச்சை அளித்த டாக்டர்கள் என பலரிடமும் சிபிஐ விரிவான விசாரணை நடத்தியது. தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரையும் டெல்லி அழைத்து சிபிஐ விசாரித்தது. அதைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவரான விஜய்க்கும் 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் பணிகள் அதிகம் உள்ளன. இதனால் டெல்லிக்கு பதிலாக தமிழகத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்துமாறு விஜய் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் வரும் 15ஆம் தேதி டெல்லியில் ஆஜராக விஜய்க்கு மீண்டும் புதிய சம்மனை சிபிஐ அனுப்பியுள்ளது. இந்த விசாரணைக்காக வரும் 14ஆம் தேதி தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. மண்ணெண்ணெய் குண்டுவீச்சு அதிகரிக்கும் கஸ்டடி மரணங்கள் சீர்திருத்தம் அவசியம். சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தியின் அலுவலகம் காரைக்குடி சுப்பிரமணியபுரத்தில் உள்ளது. இங்கு மர்ம நபர்கள் மண்ணெண்ணெய் குண்டு வீசிவிட்டு தப்பினர். இதுபோல மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் என்பவர் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சமூக வலைதள பக்கத்தில் கார்த்தி வெளியிட்டுள்ள பதிவு: தமிழகத்தில் போலீஸ் கஸ்டடியில் உயிரிழப்பு ஏற்படுவது தொடர்ந்து நடைபெறும் பிரச்சினையாக உள்ளது. தமிழக காவல்துறையில் சீர்திருத்தம் அவசியம். இத்துறையை முழுமையாக சீரமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் முதல் போலீஸ்காரர் வரை அனைவருக்கும் உளவியல் ரீதியான மதிப்பீடு மற்றும் பயிற்சி அளிக்க வேண்டும். இதற்கு போலீஸ் சீர்திருத்த கமிஷன் அமைக்க வேண்டும் என கார்த்தி எம்பி தெரிவித்துள்ளார். ரஜினியை மிரட்டும் திமுக, ரெட் ஜெயண்ட் பகீர் பின்னணி, ஆதவ் அர்ஜுனா பேச்சால் சர்ச்சை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகே நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் ஆதவ் அர்ஜுனா பேசியதாவது: தாவேகா ஆட்சிக்கு வந்த பின் கரூர் சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்படுவர். எம்ஜிஆருக்கு பின் அரசியலுக்கு வரவிருந்த நடிகர் ரஜினி திமுக மிரட்டலுக்கு பயந்து ரெட்ஜெட் நிறுவனத்தின் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். தனித்து போட்டியிட்டு வந்த மதிமுகவுக்கு திமுக கூட்டணியில் 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. மாற்றத்தை கொண்டு வருவோம் என கூறிய கமலும் 3 முறை முதல்வராக இருந்த பன்னீர்செல்வமும் திமுக பக்கம் போய்விட்டனர். மக்கள் ஆட்சியை நோக்கி இந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா தனித்துதான் போட்டியிடும். அதற்காக 234 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் தயார் செய்துவிட்டோம் என்று கூறினார். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீ என்ன வேணா பண்ணுங்க, என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல. நீ பதில் கொடுத்துட்டு என்ன திட்டிட்டே இருக்கும் பொழுது மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். வீட்டில் உட்காரல பயந்துட்டு. அப்ப எதை நோக்கி நம்ம தலைவர் போறார்? தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகணும். மாற்றம் உருவாகணும் சொன்ன தலைவர்லாம் என்ன ஆனாங்க? நான் ஒவ்வொன்றா சொல்றேன்.
மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுடைய பல பிரச்சனைகள் சொல்லி எத்தினார். இன்னைக்கு 4 சீட்டு, அதுலயும் 3 சீட்டு உதயசூரியனா, ஒரு சீட்டு அவங்களோட சொந்த சிம்பிளா. இது என்ன கூட்டணி நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இன்னைக்கு அண்ணன் திருமா அண்ணன் திமுக கடுமையா 2014 பிரச்சாரம் பண்ணார், அவராலேயே முடியல. கடைசியில் அங்க கூட்டணி. இது மாதிரி எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் அண்ணன் கமலஹாசன் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு டிவி எல்லாம் உடைச்சாரு, ஆனால் அவராலே முடியல. நம்ம அவரை நம்ம சிறுமைப்படுத்தல, திருப்பியும் திமுக சேர்ந்து ரெட் ஜெயின் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். டிஎம்கேவுக்கு பொது விளக்கம் தந்த மன்னார்குடி ராமானுஜ ஜீயர். திருவண்ணாமலையில் விஸ்வ இந்து பரிஷத்தும் பூஜாரிகள் பேரமைப்பும் இணைந்து ஹிந்து உரிமை மீட்பு மாநில மாநாட்டை நடத்தின. இதில் பூஜாரிகள் பேரமைப்பு மாநில தலைவர் ராஜா, அகில பாரத சன்னியாசிகள் சங்க நிறுவனர் ராமானந்த சுவாமிகள், விஸ்வ இந்து பரிஷத் அகில பாரத அமைப்பு இணை பொதுச் செயலர் ஸ்தானுமாலயன், மன்னார்குடி ராமானுஜ ஜீயர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் ராமானுஜ ஜீயர் பேசும்போது, ஜாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என கூறி அரசியல்வாதிகள் நம்மை ஜாதி வாரியாக பிரிக்கின்றனர் என்றார். மேலும் அறநிலையத்துறை கோயில்களை காப்பாற்ற வேண்டுமே தவிர அழிக்கக்கூடாது. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது என்று நாம் பார்த்தோம். கோயிலுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது, அதை நிறைவேற்ற வேண்டுமென்ற பொறுப்பு அறநிலையத்துறைக்கு உள்ளது. ஆனால் இந்துக்கள் கொடுத்த பணத்தை வைத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் வரை அரசு சென்றது. சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொசு மாதிரி ஒழிக்க வேண்டுமென ஒருவர் கூறினார். அவர் சொன்னது போல நாமும் டெங்கு, மலேரியா, கொசுவை ஒழித்து கட்ட வேண்டும். அதாவது டி என்றால் டெங்கு, எம் என்றால் மலேரியா, கே என்றால் கொசு. அந்த வகையில் டிஎம்கேவை இந்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒழித்து கட்ட வேண்டுமென்று மன்னார்குடி ராமானுஜ ஜீயர் கூறினார். இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது உள்பட பல்வேறு தீர்மானங்களும் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. 398 சிலிண்டர்கள் பதுக்கல், 2 மீது பாய்ந்தது குண்டாஸ். தமிழகத்தில் முதன்முறை. மதுரையின் சில பகுதிகளில் மானிய விலை எல்பிஜி சிலிண்டர் பதுக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மதுரை கோவில் பாப்பாக்குடி பகுதியில் பழனி என்பவர் வீட்டு அருகே சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர் சட்டவிரோதமாக 100 மானிய கேஸ் சிலிண்டர்கள், 109 வர்த்தக கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிந்தது. அதே பகுதியில் மதன்குமார் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 63 மானிய விலை சிலிண்டர்கள் மற்றும் 126 வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் உட்பட மொத்தம் 189 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 2 இடங்களிலும் 398 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பண்டங்கள் சட்டத்தின் கீழ் இருவரும் கைது செய்யப்பட்டனர். தற்பொழுது கேஸ் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் தமிழகத்திலேயே முதன்முறையாக இருவரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மதுரை கலெக்டர் பிரவீன்குமார் உத்தரவிட்டார். மேலும் மானிய விலை சிலிண்டர் பதுக்கலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை மதுரை மண்டலத்தின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.